சாட்டர்டே தம்பிக்கு ஸ்கூல் இருந்துச்சு. ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக நைட்டு ஊருக்கு கிளம்புறோம். ஸோ சிம்பிளா தயிர் சாதமும் நிறைய எக்கு போட்டு கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். தம்பி வடை கேட்டிருந்தனால பஜ்ஜி பண்ணியிருந்தேன். ஊருக்கு போறனால நிறைய கிளீனிங் ஒர்க் இருக்கும், அதனால லஞ்சை ரொம்ப சிம்பிளா முடிச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு பொமக்ரானட்டும் குக்கும்பரும் கொடுத்து விட்டுருந்தேன். தம்பிக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பமே இல்லை, ஏன்னா நைட்டு ஊருக்கு போறனால ஸ்கூலுக்கு ரொம்ப சோகமாக தான் போனாங்க. ஸ்கூல் விட்டு வந்ததும் ஊருக்கு போக சீக்கிரமாவே கிளம்பிட்டாங்க. பாப்பாவுமே ரொம்ப ஆசைப்பட்டனால அவங்களுமே கிளம்பிட்டாங்க. பஸ் 7:40க்கு தான், ஆனால் நாங்கள் சீக்கிரமாகவே ஆட்டோ புக் பண்ணி கிளம்பிட்டோம். டிராஃபிக் ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே நாங்கள் கரெக்ட் டயத்துக்கு ரீச் ஆகிட்டோம். பஸ் தான் கொஞ்சம் 1/2 hour லேட்டாக வந்துச்சு. அப்புறம் பஸ் ஏறியாச்சு ஒரு வழியாக. கூமாப்பட்டியை தாண்டி தான் எங்கள் ஊருக்கு போகணும். கூமாப்பட்டிக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 30 kilometers டிஃப்ரென்ஸ் இருக்குது. கூமாப்பட்டி ரொம்ப சின்ன ஊர், அதோட கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் பெரிய ஊர். எங்கள் ஊருமே ரொம்ப சின்ன ஊர் தான், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் ஊரை சுற்றியுமே நிறைய காடு தான் இருக்கும். நிறைய இடம் இருக்குது, ஏரி குளம் கிணறு இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு தான். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். பஸ்ல இருந்து இறங்குனதும் அந்த டைமுக்கு வந்து பஸ் இருக்காது எங்கள் ஊருக்கு, அதனால ஆட்டோ பிடிச்சி தான் வீட்டுக்கு வரணும். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.